மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், உங்கள் மொழி மேக்ஸ்லேருந்து தேன்மொழி மிஸ் பேசுகிறேன். நேற்று மினிமம் மெட்டீரியலில், அதாவது கணிதத்துக்கான மினிமம் மெட்டீரியல் 10th ஸ்டாண்டர்டில் நம்ம 15 கணக்கு வரைக்கும் பார்த்தோம். இப்போ 16வது கணக்கு பார்க்கலாம். கொஸ்டின் படிக்கிறேன், நல்லா கவனிங்க. இஃப் a is equal to -5 1 3 4 and y samam a b c, then which of the following relations or functions from x to y அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல read the questions carefully. அதில் 3 கணக்கு கொடுத்துருக்குறாங்க. 1 2 3. இது கேள்வி. இது முதல்ல கணக்கில் கேள்வி எது, கணக்கு எதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, இதுதான் கேள்வி. இதில் கொடுக்கப்பட்ட கணக்கு என்னென்னா R1. இந்த R1ன்ற ரிலேஷன் ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இப்போ -5, a 1, a அதுக்கப்புறம் 3, b, இதுதான் ரிலேஷன். ஸோ நம்ம ஆரோ டயக்ராம் வரைஞ்சிக்கணும். வரைஞ்சாதான் நம்ம அது ஒரு ஃபங்க்ஷனாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ எக்ஸில் இருக்கிற உறுப்புக்களெல்லாம் இது மாதிரி எழுதிக்கோ. -5 1 3 4, இங்கே ஏபிசி ஒயில் உள்ள உறுப்புக்கள் எடுத்துக்கிட்டு நம்ம என்ன கேள்வியில் கொடுத்துருக்குது, கணக்கில் -5, ஏன்னு கொடுத்துருக்குது. ஸோ -5லேருந்து ஏக்கு கொண்டு போகணும். அப்புறம் 1லேருந்து ஏக்கு, அப்புறம் 3லேருந்து பிக்கு. இதுதான் ஆரோ டயக்ராம். இப்போ -5 1 ரெண்டுமே ஏயில் தொடர்புடையது. ஓகே, ஸோ அகெயின் 4, இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 4 does not have an image in y. இந்த எக்ஸில் இருக்கிற ஒரு உறுப்பு 4 இதில் ஒரு ஒயில் ஒரு இமேஜ் கிடையாது, தொடர்பு படுத்த முடியல. அதனால் இந்த ஃபங்க்ஷனு நாட் எ ஃபங்க்ஷன் ஃப்ரம் x to y. ஓகே, ரெண்டாவது R2ல் என்ன கொடுத்துருக்காங்க, அதே மாதிரியே -5லேருந்து பிக்கு போகுது. அதுக்கப்புறம் 1லேருந்தும் பிக்கு போகுது, 3லேருந்து ஏக்கு, 4லேருந்து சிக்கு. இதில் எக்ஸில் உள்ள உறுப்புகள் ஒன்றும் ஒயில் தொடர்பு இருக்குது. ஆனால் இந்த ஏ, அதாவது R2ல் is a function because each element have an image in y. ஒவ்வொரு உறுப்பும் ஒரு இமேஜ், அதாவது நிழல் எதில் இருக்குது, ஒயில் இருக்குது. அதனால் R2 is a function அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்தது R3ல் -5 a 1 a தொடர்புபடுத்துது. திருப்பியும் 1 என்னது, பிக்கு தொடர்பானது கொடுத்துருக்குது பாரு. கடைசியில் 1 பிக்கு தொடர்புடையது, அப்புறம் 3 பிக்கு தொடர்புடையது, 4 சிக்கு தொடர்புடையது. இப்போ இதில் என்னென்னா 1 2க்கு தொடர்புடையப்படுத்துகிறாங்க. எது, ஏக்கும் 1 ஏக்கும் தொடர்புடையது, பிக்கும் தொடர்புடையது 1. இப்படிப்பட்டது ஃபங்க்ஷன் கிடையாது. ஒரே உறுப்பு எக்ஸில் இருக்கிற ஒரு உறுப்புக்கு 2 இமேஜ் இருக்குது. அதனால் 2 இமேஜ் ஒயில் இருக்குது. ஸோ இட் இஸ் நாட் எ ஃபங்க்ஷன். ஓகே, அதை நம்ம தெளிவாக எழுதிடணும். 1 in x, one is a element in x has two different
images in y. So this R3 is not a function. Okay, இப்போ 17வது கணக்கு பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த சேனல் ஸ்லோ லேர்னர்ஸ்க்கானது. அதனால் நான் எளிமையான கணக்குகளை மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கிறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் பாஸ் ஆகணுன்னா இதில் இருக்கிற அனைத்து கணக்குகளையும் மெல்லமாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு டேக்கு எத்தனை கணக்கு சொல்லித்தரணும் அதை திரும்ப திரும்ப போட்டு படித்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மீண்டும் நம்ம கணக்குக்கு போகலாம். 17வது கணக்கு எக்ஸாம்பிள் கணக்கு 1.9. given f of x equal to 2x minus x square. 2xனா என்னது? 2 பெருக்கல் x மைனஸ் x ஸ்கொயர். ஃபைண்ட் 1. இது ஒரு கணக்கு, இது 2வது கணக்கு, இது 3வது கணக்கு. சரியா கண்ணே? அடுத்தது நம்ம ஆன்சரில் பார்க்கலாம் 17வது கணக்கு எப்படின்னு. 17வது கணக்கு நம்ம கணக்கை எழுதிக்கணும். என்ன கணக்கு? f of x equal to 2x minus x square. ஸோ ஃபைண்ட் 1. f of என்னன்னு கொடுத்துருக்குது? 1. அப்போ f of xனா என்னது? எக்ஸுன்றது இந்த உள்ளே இருக்குது இல்லையா? இந்த எக்ஸை எப்படி எழுதலாம்? நம்ம 2 பெருக்கல் x மைனஸ் x ஸ்கொயர்னு எழுதலாம். ஸோ இந்த முதல் கணக்கில் 1 எப்படி எழுதலாம்? 2 பெருக்கல் 1 மைனஸ் 1 ஸ்கொயர். எக்ஸ் இருக்கிற இடத்துலலாம் 1 போட்டுக்கணும். இங்கே எக்ஸ் இருக்கிற இடத்துல தானே 1 போட்டிருக்கிறோம். அது மாதிரி இங்கே சமக்குறிக்க அதுக்கப்புறம் எங்கெங்கெல்லாம் எக்ஸ் இருக்குதோ அந்த இடத்துல 1 போட்டுக்கணும். 2 பெருக்கல் 1 2. அப்புறம் 1, இது 1 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? 1 பெருக்கல் 1ன்னு அர்த்தம். 1 ஸ்கொயர்னால் 1 பெருக்கல் 1 ஸ்கொயர்னால் 1 பெருக்கல் 1 அப்படின்னா 1. ஓகே, ஸோ இங்கே 1 ஸ்கொயர் 1 பெருக்கல் 1 1. 2லேருந்து 1 போச்சுன்னா 1 ஆன்சர். ஓகே, இது 1வது வாய்ப்பாடெல்லாம் ஈஸி, நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் என்னென்னு ஸ்கொயர்ன்றது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர்ன்றது அதே நம்பரை 2 முறை பெருக்கணும், அவ்வளோதான். f of x plus 1 that is equal to x இருக்கிற இடத்துல நம்ம என்ன எழுதணும்? x plus 1ன்னு எழுதணும். ஸோ 2 பெருக்கல் x plus 1 மைனஸ் x plus 1 the whole square. ஸோ இதில் வந்து x plus 1 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. அதனால் அதை வெளியே எடுத்துடலாம். ப்ராக்கெட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு இந்த x plus 1 வெளியே எடுத்துட்டேன்னா இங்கே மீதி என்ன இருக்குது? 2. அதை எழுதிக்கிறோம். மைனஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே x மைனஸ் 1. இங்கே 2x மைனஸ் 1 இருக்குது. ஓகே, x ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ x ப்ளஸ் ஸ்கொயர்னால் என்னது? x ப்ளஸ் 1 ஸ்கொயர்னால் என்ன அர்த்தம்? x ப்ளஸ் 1 x ப்ளஸ் 1 ஸ்கொயர்னா x ப்ளஸ் 1 பெருக்கல் x ப்ளஸ் 1ன்னு அர்த்தம். இதில் இந்த ஒரு x ப்ளஸ் 1 வெளியில் எடுத்தாச்சு. அதனால் இந்த மீதி இருக்கிற x ப்ளஸ் 1 இங்கே உள்ளே போட்டிருக்கிறோம். அடுத்தது 2 மைனஸ் இந்த மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதணும். இந்த மைனஸும் இந்த ப்ளஸ்ஸும் பெருக்குனா அகெயின் வில் கெட் மைனஸ் 1. ஓகே, 2 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 இது என்ன எழுதலாம்? 2லேருந்து 1 போச்சுன்னா ஒரு 1 வரும். ஸோ 1 மைனஸ் எக்ஸு. ஸோ திருப்பி நம்ம பெருக்கிறோம். இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோ. எக்ஸையும் இப்படி இருந்தனா இங்கே பெருக்கல்னு அர்த்தம். எக்ஸு இன்ட்டு 1 எக்ஸு. அடுத்தது இதையும் பெருக்கிறோம். எக்ஸு பெருக்கல் மைனஸ் எக்ஸு என்ன வரும்? மைனஸ் எக்ஸு ஸ்கொயர். அதுக்கப்புறம் 1 இன்ட்டு 1 இங்கே 1 போட்டாச்சு. இங்கே 1 இன்ட்டு மைனஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு. ஸோ ப்ளஸ் எக்ஸையும் மைனஸ் எக்ஸையும் கேன்சல் பண்ணியாச்சு. மீதி என்ன இருக்குது? மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இதுதான் ஆன்சர். அடுத்தது 3வது கணக்கு f of x ப்ளஸ் f of 1. இது அப்படி தான் படிக்கணும். f of x ப்ளஸ் f of 1. f of x என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் நம்ம. இப்போ இதை மட்டும் கேட்டேன்னா f of x என்ன கண்டுபிடிக்கிறது? அதே கொடுத்துருக்குறாங்க. 2x ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க கணக்கில். அதை அப்படியே எழுதிக்கணும். 2x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். f of 1 நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். f of 1 தான் ஆன்சர். அதை ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கணும். ஓகே, தட்ஸ் ஆல் ஆன்சர். அடுத்தது 18வது கணக்கு. 18வது கணக்கு நமக்கு என்ன கொஸ்டின்னு? 1.3ல் எக்ஸசைஸ். அது 18வது கணக்கு.
1.3ல் வருது 18. லெட் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என். என்னன்னா என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ். அண்டு ஒய் ஈக்குவல் டு 2x. அந்த ஈக்குவேஷன் என்ன? ஒய் ஈக்குவல் டு 2 பெருக்கல் எக்ஸ். பி எ ரிலேஷன் ஆன் என். ஃபைண்ட் த டொமைன், கோடொமைன் அண்டு ரேஞ்ச். இஸ் திஸ் ரிலேஷன் எ ஃபங்க்ஷன் அப்படின்னு கேட்குறாங்க. இது டொமைன், கோடொமைன், ரேஞ்ச், இந்த மூணுத்தையும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இது ஒரு ஃபங்க்ஷனான்னு வேறு கேட்குறாங்க. முதல்ல கணக்கை எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் கமா ஒய் சச் தட் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருக்கேன். இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1லேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 எக்ஸெட்ரா. சரியா? அப்புறம் அதனுடைய ரிலேஷன் என்னது? ஒய் ஈக்குவல் டு 2xன்றது கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஈக்குவல் டு, நான் தான் சொல்கிறேன், எக்ஸும் ஒய்யும் என்னது? நேச்சுரல் நம்பர். ஸோ எக்ஸ் சமம் செட் 1 2 3 எக்ஸெட்ரா செட்டு க்ளோஸு. அதே மாதிரி ஒய்யும் சமம் செட் குறியீடு 1 2 3 எக்ஸெட்ரா க்ளோஸ்டு. செட்டு வந்து க்ளோஸ்டு. இப்போ இந்த ஃபங்க்ஷன் என்னது? ஒய் வந்து எப்போ வருமாம்மா? 2ஐயும் எக்ஸையும் பெருக்கும்போது. ஸோ எக்ஸ் வந்து 1 இருக்கும்போது ஒய் வந்து 2. எக்ஸ் 2 இருக்கும்போது 2 பெருக்கல் 2 4. எக்ஸ் 3 இருக்கும்போது 3 பெருக்கல் 2 6. எக்ஸு 4 இருக்கும்போது, முதல்ல 4ன்னும் போது இது வந்து ரெண்டாவது வந்து ஒய் 4 2 8. இதே மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ டொமைன்றது என்னது? முதல் எக்ஸில் உள்ள உறுப்புகள். ஸோ செட்டுக்குள்ளே 1 2 3 4 எக்ஸெட்ரா. கோடொமைன்றது ஒய்யில் உள்ள உறுப்புகள். சரியா? ரேஞ்சுன்றது இந்த வர்ற ஆன்சர் மட்டும்தான். 2 4 6 8 என்னென்ன ஆன்சர் வருதோ அதை மட்டும்தான் ரேஞ்சில் எழுதணும். இஸ் திஸ் எ ரிலேஷனான்னு கேட்குறாங்க. எஸ், திஸ் இஸ் எ ரிலேஷன் ஆஸ் வெல் அஸ் இந்த ரிலேஷன் அது ஒரு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. ஸோ திஸ் ரிலேஷன் இஸ் எ ஃபங்க்ஷன். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டும் இட் ஹேஸ் எ யூனிக் எலமெண்ட் இன் ஒய். ஒவ்வொரு உறுப்பும் ஒரு தேவையான உறுப்பை ஒய்யில் வச்சுருக்குது. அதனால் இது ஒரு ஃபங்க்ஷன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்தது 19வது கணக்கு. 19வது கணக்கு என்னது? அதே மாதிரி தான் இதுவும். லெட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 4 6 8 determine whether the relation or இது ஒரு ரிலேஷன் எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் such that எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் எக்ஸ். எஃப் ஆஃப் எக்ஸுன்றது என்னது? எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 இஸ் எஃப் ஃபங்க்ஷன் எக்ஸ் டு என். எக்ஸிலிருந்து நேச்சுரல் நம்பர்ஸுக்கு ஃபங்க்ஷனான்னு கேட்குறாங்க. இது ஒரு ஃபங்க்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். நம்ம என்னென்னு பார்க்கலாம். 19வது கணக்கு பார்க்கலாம். 19வது கணக்கு எழுதலாம். எக்ஸ் ஈக்குவல் டு அதிலே கணக்கிலே கொடுத்துருக்குது 3 4 6 8. ஆர்ன்றது இந்த கணக்கு கொடுத்துருக்கணும். சரியா? எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 19வது கணக்கில் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. எஃப் ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1. இது 1. ஓகே. எஃப் ஆஃப் x1 x1ன்றது என்னது? 3. ஸோ 3 ஸ்கொயர் ப்ளஸ் 1. 3 ஸ்கொயர்டு என்னது? நான் சொல்லியிருக்கிறேன். 3 ஸ்கொயர்ன்றது 3 பெருக்கல் 3. அப்போ 3 பெருக்கல் 3 என்ன வரும்? 9. 3 2 தடவை பெருக்கணும். 3 பெருக்கல் 3 9ன்னு வரும். ஸோ 9 ப்ளஸ் 1 10. ஸோ அடுத்த நம்பரு எக்ஸில் என்ன இருக்குது? 4 இருக்குது. 4 ஸ்கொயர்டுன்னும் போது 4 பெருக்கல் 4 16. 16 ப்ளஸ் 1 17. அடுத்த நம்பரு எக்ஸில் 6. ஸோ 6 ஸ்கொயர் ப்ளஸ் 1 6 6 36. சின்ன வாய்ப்பாடு தான். 6 6 6 பெருக்கல் 6 36. 36 ப்ளஸ் 1 37. அதே மாதிரி தான் எக்ஸ் வந்து 8ன்னும் போது 8 ஸ்கொயர். இது வந்து என்னது? 8 ஸ்கொயர் ப்ளஸ் 1 8 8 64. 8 பெருக்கல் 8 என்னது? 64. 64 ப்ளஸ் 1 65.
ஓகே, இப்போ இதை வந்து ஆரோ டயக்ராமில் நம்ம குறிக்கணும். ஸோ அதில் பார்க்கும்போதே உனக்கு தெரியுது இட் இஸ் எ ஃபங்க்ஷன். ஏன்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் இன் எக்ஸ் ஹேஸ் எ இமேஜ் இன் ஒய். ஸோ இட் இஸ் எ ஃபங்க்ஷன். அடுத்தது 20வது கணக்கு நம்ம பார்க்கலாம். 20வது கணக்கும் அதே மாதிரி தான். ஸோ A = 1 2 3 4, B = 2 5 8 11 14, B 2 sets of Fன்ற ஃபங்க்ஷன் A to B, Aலேருந்து B is a ஃபங்க்ஷன். அது கொடுத்துருக்காங்க. given by f of x = 3x - 1 இந்த ரிலேஷனில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்து நம்ம என்னென்னமெல்லாம் எழுதணும்? ஏரோ டயக்ராம், டேபிள் ஃபார்ம், செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர், கிராஃபிக்கல் ஃபார்ம். இது 5 மார்க் கொஸ்டின்னு. இது மாதிரி சம் வந்து ரொம்ப ஈஸி. இது மாதிரி கணக்கு நிச்சயமாக பப்ளிக் எக்ஸாமில் வரும். 5 மார்க்குக்கு 2 மார்க்குக்கு வரும். இது ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணிடலாம் இந்த கணக்குக்கு. இப்போ A B கொடுத்துருக்குறாங்க. அதை கணக்கில் இருக்கிறத பார்த்து எழுதிக்கணும். f of x = 3x - 1 இது ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்குறாங்க, ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. f of x1னா என்னது? x வந்து 1 இருக்கும்போது x இருக்கிற இடத்துல 1ன்னு போட்டுக்கணும். 3 இது வந்து என்னது? மல்டிப்ளிகேஷன். 3 × 1 3, 3 × 1 என்னது? 3, 3 - 1 2. அதே மாதிரி இங்கே அடுத்தது x இருக்கிற இடத்துல 2 போட்டுக்கணும். 3 × 2 6, 6 - 1 5. அடுத்த இது நம்பர் வருது பார். அடுத்தது 3 × 3 9, 9 - 1 8. அடுத்த நம்பர் வந்துடுச்சு. அடுத்தது 3 4s are 12, 12 - 1 11. இப்போ எக்ஸ் ஒவ்வொரு எக்ஸாக போடும்போது நம்மளுக்கு எக்ஸில் உள்ள, அதாவது ஏயில் உள்ள உறுப்புக்களை போடும்போது பியில் உள்ள உறுப்புகள் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது ஆன்சர். இப்போ இதை மாதிரி இதை முதல்ல எழுதிக்கணும். எழுதிட்டு அடுத்தது ஆரோ டயக்ராம். ஆரோ டயக்ராம் உங்களுக்கு தெரியும். ஏ ஒரு வென் டயக்ராம் இது மாதிரி போட்டு ஏயில் உள்ள உறுப்புக்கள்லாம் இங்கே எழுதிக்கணும். பியில் உள்ள உறுப்புக்கள் எல்லாம் இங்கே எழுதியிருக்கணும். 1ன்னா என்ன வந்தது உனக்கு ஆன்சரு? 2, 2க்கு 5ன்னு வந்தது, 3க்கு 8ன்னு வந்தது, 4க்கு 11ன்னு வந்தது. அதுக்கு ஆரோ டயக்ராம் போட்டுக்கணும். அடுத்தது இந்த 14க்கு எதுவும் கிடையாது, 14 நீ எழுதிக்கணும். இதுதான் ஆரோ டயக்ராம். அடுத்தது டேபிள் ஃபார்ம். டேபிள் ஃபார்ம் ஒன்றும் இல்லை. இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிட்டு எக்ஸு எஃப் ஆஃப் எக்ஸ் போட்டுக்கணும். அடுத்தது நம்ம இதை மாதிரி எக்ஸில் என்னது? ஏழு உள்ள உறுப்புக்களெல்லாம் 1 2 3 4 எழுதிக்கணும். அடுத்தது எஃப் ஆஃப் எக்ஸில் என்னது? 1ன்னா 2, 2ன்னா 5, 3ன்னா 8, 4ன்னா 11. வந்த ஆன்சர் அப்படி எழுத வேண்டியது தான், அவ்வளோதான். அடுத்தது செட் ஆஃப் ஆர்டர்ட் பேர். அதுவும் ஈஸி தான். எஃப் ஈக்குவல்ட்டு கணக்குறியீடு போட்டு இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இந்த ஆன்சரை அப்படியே எழுதிக்கோ. 1 2, 2க்கு 5, 5க்கு 8, 4க்கு 11. சரி. அடுத்தது கிராஃபிக்கல் ஃபார்ம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ். இது நல்ல கவனமாக கவனிக்கணும் இந்த கணக்கு. ஏல என்னென்ன இருக்குது அதை எக்ஸில் குறிக்கணும். 1 2 3 4 ஈக்குவல் டிஸ்டன்ஸில் குறிக்கணும். எக்ஸ்கியூஸ். அடுத்தது ஒயில் பியில் இருக்கிற பியில் என்னென்ன இருக்குது? முதல் நம்பரு 2 2, அடுத்தது 5 5 எழுதக்கூடாது, ஈவனாக தான் நீ குறிக்கணும். 2 4 6 8 10 12ன்னு குறிக்கணும். ஓகே, 11 வரைக்கும் இருக்குது, அதோட அதிகமாக 12 வரைக்கும் குறிக்கணும். ஓகே, 2 4 6 8 10ன்னு தான் குறிக்கணும். ஆன்சர் இப்போ 1, 2னா 1க்கு 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸில் குறிக்கணும். 1 எக்ஸ் 1னா ஒய்யு 2 அங்கே இன்ட்டு போடணும். அடுத்தது எக்ஸு 2ன்னா அதுக்கு 5, அப்போ 5 எங்கே இருக்குது? 5, 4க்கும் 6க்கும் நடுவில். இது மாதிரி குறிச்சிட்டு போகணும். நன்றி ஸ்டூடெண்ட்ஸ். ஃபார்வர்ட் பண்ணுங்கள், டெய்லி எழுதி பாருங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.